Analysis of the predicate S+V+IO+DO. ஏற்கனவே நாம் SVA, SVC, SVO பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஒவ்வொரு பேட்டர்னும் எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த நியூஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். த நியூஸ் ஸ்ப்ரெட், செய்தி பரவியது. அது வரைக்கும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் எங்கே பரவியது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தை பதிலாக இருக்குது, எவ்ரிவேர். ஸோ இது SVA பேட்டர்ன். செகண்ட் ஒன், த நியூஸ் இஸ் ஃபேக்கு. இந்த செய்தி பொய்யானது. த நியூஸ் இஸ் வரைக்கும் சொல்லும்போது அந்த சென்டென்ஸில் மீனிங் இல்லை. ஃபேக்குங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது தான் அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ அந்த ஃபேக்குங்கிற வார்த்தை காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் SVC பேட்டர்னில் இருக்குது. தேர்ட் ஒன், த நியூஸ் அப்செட் ஹர். செய்தி அவளை பாதித்தது. யாரை பாதித்தது? அந்த கேள்விக்கான பதில் ஹர். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வருது. யாரை, எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இது SVO பேட்டர்னில் இருக்குது. இப்போது SVIO+DO பேட்டர்ன். சம்டைம்ஸ் த predicate takes two objects, a direct object and an indirect object. ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது, ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது. எப்படி? ஹியர் த வெர்பு மஸ்ட் பி ட்ரான்சிட்டிவ். ஆப்ஜெக்ட் இருந்தாலே வெர்பு ட்ரான்சிட்டிவாக தான் இருக்கும். ட்ரான்சிட்டிவ் வெர்பாக இருந்தால் அங்கே ஆப்ஜெக்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். என் மாமா எனக்கு ஒரு வாட்சி, கடிகாரம் பரிசளித்தார். ஸோ மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ அப்படின்னு வரைக்கும் சொல்லிட்டோன்னா என்ன ப்ரெசன்ட் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை மை அங்கிள் ப்ரெசன்டட் அ வாட்ச், யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த ரெண்டு கேள்விக்கான பதிலும் வர்ற ஒரு வாக்கியம்தான் IO/DO. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் இன்னொரு ஆப்ஜெக்டும் அந்த இடத்துல தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸாக SVIO/DO. மை அங்கிள் சப்ஜெக்ட், ப்ரெசன்டட் மீ எ வாட்ச் ப்ரெடிகேட். அந்த சப்ஜெக்டில் அங்கிள் சப்ஜெக்ட் வேர்டு, அதுதான் சீஃப் வேர்டு. மை பொசசிவ் அட்ஜெக்ட் ஆட்ரிபியூட். ப்ரெசன்டட் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பாஸ்ட் டென்ஸ். எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்தாலே அது ட்ரான்சிட்டிவ் வெர்பாக தான் இருக்கும். மீ ப்ரோனவுன் இன் அக்யூசேட்டிவ் கேஸ். எனக்கு ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கும்போது ஐ மீயாக மாறி இருக்குது. ஏ வாட்ச் ஆப்ஜெக்ட், எதை, அதுக்கான பதில். அங்கே வாட்ச் பக்கத்தில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. எப்படி சப்ஜெக்ட் வேர்டு பக்கத்தில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குமோ அது மாதிரி ஆப்ஜெக்ட் வேர்டு பக்கத்துலேயும் ஆட்ரிபியூட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ வாட்ச், இட் ஆன்சர்ஸ் அ கொஸ்டின் வாட், ஸோ இட் இஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குற வார்த்தை டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குற வார்த்தை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் டு ஹூம், ஸோ இட் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். Okay, second one, கோபால் teaches us English. கோபால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறார். கோபால் சப்ஜெக்ட், டீச்சர்ஸ் அஸ் ப்ரெடிகேட். ஸோ இங்கே கோபால் டீச்சர்ஸ் அஸ், கோபால் எங்களுக்கு கற்பிக்கிறார், அதுலேயும் அர்த்தம் இருக்குது. யாருக்கு கற்பிக்கிறார்? எங்களுக்கு கற்பிக்கிறார். இதே சென்டென்ஸை கோபால் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். எதை கற்பிக்கிறார்? ஆங்கிலம் கற்பிக்கிறார். ஆனால் அங்கே ஒரு எதை, யாருக்குங்கிற ஒரு கேள்விக்கும் பதில் தேவைப்படுது, என்ன கற்பிக்கிறாருங்கிற ஒரு கேள்விக்கும் பதில் தேவைப்படுது. கோபால் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னா யாருக்கு கற்பிக்கிறார், எங்கே கற்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது. கோபால் சப்ஜெக்ட், டீச்சர்ஸஸ்லேருந்து ப்ரெடிகேட். கோபால் சப்ஜெக்ட், அதுதான் சப்ஜெக்ட் வேர்டும். அங்கே ஒரு ஆட்ரிபியூட்டும் இல்லை, நோ ஆட்ரிபியூட். டீச்சர்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹியர் இங்கிலீஷ் நவுனாக இருக்குது, அஸ் ப்ரோனவுன் இன் த அக்யூசேட்டிவ் கேஸ். ஆப்ஜெக்ட் பொசிஷனில் ப்ரோனவுன், பர்சனல் ப்ரோனவுன் அஸ்ஸாக மாறி இருக்குது. த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன் வி, நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை எங்களுக்கு அப்படின்னு மாறி இருக்குது, பிகம்ஸ் அஸ். English, it answers a question what, so it is the direct object. எதை, ஆங்கிலத்தை, அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? அஸ், எங்களுக்கு. இட் ஆன்சர்ஸ் a question to whom, so it is the indirect object.
DO and IO. Direct object or DO may be a noun or words doing the work of a noun. ஒரு நவுனாக இருக்கும் அல்லது நவுனுக்கு பதிலாக நவுனுடைய வேலை செய்கிற சில வார்த்தைகளாக இருக்கலாம். Indirect object or IO may be a noun or pronoun in the accusative case. அது ஒரு நவுனாகவும் இருக்கலாம், பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரோனவுன் அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கிற ப்ரோனவுனாக இருக்கலாம். இப்போது லாஸ்ட்டு சென்டென்ஸில் கோபால் டீச்சர்ஸ் மாலா அப்படின்றது அங்கே ஒரு நவுன். யாருக்கு கற்பிக்கிறார்? மாலாவுக்கு கற்பிக்கிறார். அது நவுன், ப்ரோனவுனுக்கு பதிலாக. ஸோ அக்யூசேட்டிவ் ப்ரோனவுன்ஸு மீ, யூ, அஸ், ஹிம், ஹர், இட்டு, தெம். ஐ மீயா மருது, யூ யூவாகவே இருக்கும். வி அஸ்ஸு, ஹி ஹிம், ஷீ ஹர், இட்டு, தே தெம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லேயும் எப்படி வார்த்தைகளை ஆட் பண்ணி மீனிங்ஸை மாற்றுறோம் அல்லது கூட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை நாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிடணும். தேங்க்யூ.